ஹலோ எவ்ரிவன், வெரி குட் ஈவினிங். இன்னைக்கு கொஸ்டின் ஆஃப் த டேல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிளாஸ் 12 மேக்ஸ்ல சாப்டர் 5ல இருந்து எக்ஸசைஸ் 5.5ல இருக்கக்கூடிய 9th சம் அண்ட் ஒன் ஆஃப் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம் வந்து நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? சோ கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. On lighting a rocket cracker, it gets projected in a parabolic path and it reaches a maximum height of 4 meter when it is 6 meter away from the point of projection. Finally, it reaches the ground 12 meter away from the starting point. Find the angle of projection. So என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, ஒரு ராக்கெட் கிராக்கர் வந்து லைட்டிங் பண்றாங்க. சோ அப்படி லைட்டிங் பண்ணும்போது நாம எக்ஸ்பெக்ட் பண்ணது அது இந்த ஆங்கிள் வந்து டிராவல் பண்ணும் அப்படிங்கிறது. சரிங்களா? சோ இந்த ஆங்கிள் வந்து டிராவல் பண்ணும் அப்படிங்கிறது. பட் அது எப்படி டிராவல் பண்ணுது அப்படின்னா ஒரு பாராபோலிக் ஷேப்ல வந்து டிராவல் பண்றதா சொல்றாங்க. சரிங்களா? சோ அப்ப பாராபோலிக் ஷேப்னா எப்படி வரும் பாருங்க, இப்படி இருக்கும். சரிங்களா? பாராபோலிக் ஷேப்ல வந்து டிராவல் பண்றதா சொல்லியிருக்காங்க. இந்த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் இருக்கு பாருங்க, இந்த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் வந்து இதுதான். சரிங்களா? சோ இந்த பாயிண்ட்ல இருந்து 6 மீட்டர் டிஸ்டன்ஸ், இந்த பாயிண்ட்ல இருந்து 6 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல சோ இந்த ராக்கெட் கிராக்கர் வந்து அதனோட மேக்ஸிமம் ஹைட்டை வந்து ரீச் பண்ணுது. மேக்ஸிமம் ஹைட் வந்து 4 மீட்டர். சரிங்களா? அது வந்து கிரவுண்ட டச் பண்ணும்போது இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க, 12 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ 12 மீட்டர் டிஸ்டன்ஸ். சோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சோ இந்த இடத்துல என்ன ஆங்கிள் வந்து ஃபார்ம் பண்ணுச்சு அப்படிங்கறத நாம கண்டுபிடிக்கணும். காட் இட்? சோ இந்த ஆங்கிள் என்ன அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கிளியரா? சோ இப்போ இந்த டயகிராம் நம்ம நெக்ஸ்ட் பேஜ்ல அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கலாம். காட் இட்? ஓகே. சோ கவனிங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த क्वेश्चन வந்து நம்ம சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கோஆர்டினேட் ஆக்சிஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். கார்ட்டீசியன் பிளேன் வந்து நம்ம எடுத்துக்கலாம். எஸ். சோ இது வந்து y ஆக்சிஸ் அண்ட் இது வந்து x ஆக்சிஸ். கிளியரா? சோ இந்த ராக்கெட் கிராக்கர் வந்து பாராபோலிக் ஷேப்ல வந்து டிராவல் பண்ணதா சொல்றாங்க. சரிங்களா? சோ அப்ப இது வந்து பாராபோலிக் ஷேப் வந்து நம்ம எப்படி எடுத்துப்போம். எஸ். சோ இது வந்து பாராபோலா. சரிங்களா? இப்போ இதுதான் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட். பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் இங்கதான். சரிங்களா? சோ இந்த இடத்துல இருந்து அந்த எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் டோட்டலா எவ்வளவு டிஸ்டன்ஸ், இங்க இருந்து அந்த எண்ட் பாயிண்ட் கிரவுண்ட் பாயிண்ட் வரைக்கும் சோ டோட்டலா எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படின்னா 12 மீட்டர் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ இந்த y ஆக்சிஸ் வந்து அந்த 12 மீட்டர் வந்து ஈக்குவலா ஸ்பிளிட் பண்ணுது. சரிங்களா? ஈக்குவலா ஸ்பிளிட் பண்ணுது, பைசெக்ட் பண்ணுது. சோ அப்ப இந்த பக்கம் 6 மீட்டர் இருக்கும், அந்த பக்கம் 6 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். சரிங்களா? சோ இப்போ இந்த கார்ட்டீசியன் பிளேன்ல சோ இது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட் அண்ட் இது வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட். கிளியரா இருக்கா? சோ இந்த தேர்ட் குவாட்ரண்ட்ல சோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து டோட்டலா 12 மீட்டர் சொன்னாங்க இல்லையா, இந்த டோட்டலா 12 மீட்டர் அப்படின்னா இது வந்து 6 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் அண்ட் இந்த டிஸ்டன்ஸ் வந்து 6 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். கரெக்டா? அண்ட் இந்த மேக்ஸிமம் ஹைட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு 4 மீட்டர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் ஹைட் வந்து இந்த ராக்கெட் கிராக்கர் வந்து எவ்வளவு ஹைட்ல வந்து டிராவல் பண்ணிருக்கு, மேக்ஸிமம் 4 மீட்டர் ஹைட்ல வந்து டிராவல் பண்ணிருக்கு. காட் இட்? சோ இப்போ நம்ம இந்த கோஆர்டினேட் என்ன வரும், இந்த கோஆர்டினேட் என்ன வரும் அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சரியா? சோ அப்போ இது தேர்ட் குவாட்ரண்ட் அப்படிங்கனால -6, -4. சரிங்களா? ரெண்டு எக்ஸ் வேல்யூ மைனஸ்ல வரும், y வேல்யூ மைனஸ்ல வரும். ஹைட் வந்து 4 அண்ட் இந்த பாருங்க எக்ஸ் வேல்யூ வந்து 6. அதனால -6 அப்படின்னு நம்ம எடுக்கணும். ஏன் அப்படின்னா தேர்ட் குவாட்ரண்ட். இப்போ நம்ம ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இந்த பாயிண்ட் இருக்கு. சரிங்களா? செகண்ட் பாயிண்ட். சோ இது வந்து பாருங்க எக்ஸ் வேல்யூ வந்து பாசிட்டிவ் சைடுல வருது. அதனால 6, -4 எடுக்கணும். y வேல்யூ மட்டும் தான் நெகட்டிவ். கிளியரா இருக்கா? சோ டயகிராம் கிளியரா இருக்கா எல்லாருக்கும்? இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன பாருங்க, இந்த டிஸ்டன்ஸ் தான் 12 மீட்டர். சோ நாம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். இந்த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் என்ன வரும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். கிளியரா இருக்கா? ஓகே. சோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பாராபோலாக்கான ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இந்த பாராபோலா வந்து எப்படி இருக்கு, டவுன்வர்டு பார்த்த மாதிரி இருக்கு. சரிங்களா? சோ டவுன்வர்டு பார்த்த மாதிரி இருந்தா ஈக்குவேஷன் ஆஃப் பாராபோலா என்ன வரும் பாருங்க. ஈக்குவேஷன் ஆஃப் பாராபோலா that is x square which is equal to -4ay. கிளியரா? டவுன்வர்டு பார்த்த மாதிரி இருந்தா இதுதான் ஈக்குவேஷன். சோ இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து நம்ம 1 அப்படின்னு பேர் கொடுத்துடலாம். சரிங்களா? சோ இந்த பாராபோலா மேல ரெண்டு பாயிண்ட் இருக்கு. சரிங்களா? இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட், அது வந்து எண்டிங் பாயிண்ட் வச்சுக்கோங்க. இது ரெண்டுல ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்து நம்ம இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணலாம். சரிங்களா? சோ ஈக்குவேஷன் 1 lies on என்ன பாயிண்ட் எடுத்துக்கலாம், 6, -4. சரிங்களா? சோ இந்த 6, -4 அப்படிங்கிறது இந்த ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணுங்க.
எக்ஸுக்கு பதிலா 6 எடுத்துக்கணும் அண்ட் ஒய்க்கு பதிலா நம்ம -4 வந்து எடுத்து சப்ஸ்டிட் பண்ணணும் சரிங்களா. சோ அப்படி சப்ஸ்டிட் பண்ணா என்ன வருது பாருங்க 6 ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு -4a இன்டு y ஓட வேல்யூ -4. கிளியரா? ஓகே, சோ இதை மல்டிப்ளை பண்ணா என்ன வருது பாருங்க நமக்கு 16a which is equal to 36. சோ நமக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த இடத்துல 4a வந்து தேவை சரிங்களா. 4a கான வேல்யூ என்ன வரும் அப்படிங்கிறது தேவை. சோ அதனால இது வந்து 4 ஆல கேன்சல் பண்ணா பெட்டரா இருக்கும். அப்ப 4 ஆல கேன்சல் பண்ணுங்க. சோ இது வந்து 4 டைம்ஸ் அண்ட் இது வந்து 9 டைம்ஸ். அப்ப 4a that is equal to 9. சோ இத வந்து நம்ம பாக்ஸ் பண்ணிக்கலாம். சோ இத வந்து நம்ம எங்க சப்ஸ்டிட் பண்ணலாம் அப்படின்னா ஈக்குவேஷன் 1ல வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஈக்குவேஷன் 1ல கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுங்க சரிங்களா. சோ ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணா உங்களுக்கு ஈக்குவேஷன் என்ன வருது பாருங்க. சோ எப்படி கிடைக்குது இப்போ x ஸ்கொயர் that is equal to லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து என்ன வருது பாருங்க உங்களுக்கு -9y. சோ இது வந்து ஈக்குவேஷன் 2 அப்படின்னு வச்சுக்கோங்க சரிங்களா. சோ இதுதான் வந்து இந்த பாராபோலா உடைய ஈக்குவேஷன். என்ன ஈக்குவேஷன் அது? x ஸ்கொயர் that is equal to -9y. கிளியரா இருக்கா? சோ இதான் இந்த பாராபோலாவோட ஈக்குவேஷன். சோ இப்போ ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் வந்து எந்த பாயிண்ட்ல நாம கண்டுபிடிக்கணும்? இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் சரிங்களா. பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் வந்து இதுதான் -6, -4. இந்த பாயிண்ட்ல ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் வந்து என்ன இருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் சரிங்களா. சோ ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் 2 இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு x சரிங்களா. சோ இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு x வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். என்ன வருது பாருங்க டிஃபரன்ஷியேட் ஈக்குவேஷன் 2 வித் ரெஸ்பெக்ட் டு x. ஏன் வந்து டிஃபரன்ஷியேட் பண்றோம் அப்படின்னா இந்த ஸ்லோப் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ ஸ்லோப் அப்படிங்கிறது tan θ சரிங்களா. சோ அப்போ ஸ்லோப் கண்டுபிடிச்சாதான் நாம வந்து தீட்டா என்னன்றது கொண்டு வர முடியும் from tan θ. காட் இட்? ஓகே, சோ ஸ்லோப் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல்? tan θ அப்படிங்கிறது ஸ்லோப்னு சொல்லலாம். tan θ is equal to m. சோ இந்த m அப்படிங்கிறது dy by dx னு கூட சொல்லலாம் சரிங்களா. சோ அப்ப dy by dx அப்படின்னா இந்த y இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா x ஆல நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். வித் ரெஸ்பெக்ட் டு x ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் dy by dx கிடைக்கும் சரிங்களா. அந்த dy by dx வந்து நம்ம tan θ னு நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம் சரிங்களா. சோ அதுல இருந்து θ வந்து என்ன அப்படிங்கிறது நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். காட் இட்? கிளியரா இருக்கா? ஓகே, சோ இப்போ இத டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க என்ன வருது உங்களுக்கு 2x that is equal to -9 அப்படியே வெச்சுக்கோங்க. y வந்து with respect to x டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx அப்படினு வரும். கிளியரா? சோ அப்ப dy by dx மட்டும் ஒரு சைடு வெச்சுக்கோங்க. இந்த -9 லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க சரிங்களா. சோ அப்படி கொண்டு வந்தா என்ன வருது பாருங்க உங்களுக்கு dy by dx that is equal to -2x by 9 சரிங்களா. சோ இதுதான் என்ன அப்படின்னா m mங்கிறது ஸ்லோப் சரிங்களா. that is equal to tan θ அப்படினு கூட சொல்லலாம். that is equal to tan θ. கிளியரா இருக்கா? சோ இப்போ இந்த ஸ்லோப் வந்து எந்த பாயிண்ட்கான ஸ்லோப் வந்து நாம எடுக்கணும்? பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் வந்து என்ன இந்த இடத்துல -6, -4. இந்த பாயிண்ட்ல தான் அந்த ப்ரொஜெக்ஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ நாம இந்த இடத்துல -6, -4 அப்படிங்கறத நாம இங்க சப்ஸ்டிட் பண்ணணும் இந்த ஈக்குவேஷன்ல சரிங்களா. இங்க y அப்படிங்கிறது கிடையாது, x மட்டும் தான் இருக்கு. அப்ப x க்கு பதிலா நம்ம -6 வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணனும் சரிங்களா. சோ அப்படி சப்ஸ்டிட் பண்ணா என்ன வருது பாருங்க -2 into -6 divided by 9. ஓகே, சோ இத சிம்பிளை பண்ணுங்க என்ன வருது உங்களுக்கு 12 by 9. சோ இந்த 12 9 வந்து நம்ம 3 ஆல கேன்சல் பண்ணா 4 by 3 which is equal to நம்ம tan θ அப்படிங்கறது இங்க எடுத்துக்கலாம். tan θ நமக்கு என்ன வேணும்? θ தான வேணும். that is what angle of projection சரிங்களா. சோ அப்ப θ is equal to tan வந்து அந்த சைடு கொண்டு போங்க. அப்ப tan inverse of 4 by 3. ஓகே, சோ இதுதான் என்ன அப்படின்னா angle of projection. angle of projection. எஸ், நாம கண்டுபிடிச்சிட்டோம் என்ன அப்படிங்கிறது. கிளியரா? சோ ஃபைனலா இந்த ஆன்சர் வந்து நீங்க பாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலா கிடைச்ச இந்த ஆன்சர் வந்து பாக்ஸ் பண்ணிக்கோங்க. கிளியரா புரிஞ்சதா எல்லாருக்கும்? எஸ். இந்த செஷன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் முக்கியமா இந்த செஷனுக்கான ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய QR வந்து நீங்க ஸ்கேன் பண்ணணும் சரிங்களா. ஓகே, தட்ஸ் ஆல். ஓகே, எஸ், இந்த செஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு அண்ட் முக்கியமா நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷன்ல வந்து மீட் பண்ணலாம் பசங்களா. தேங்க்யூ ஆல்.